ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதில் விசேஷித்த விதமாய் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மதங்களும் பல மத தலைவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அநேக அடையாளங்களும் அநேக அற்புதங்களும் நடந்தது. அவர்கள் மரிக்கும்போது அவர்கள் உயிரோடு இந்த உலகத்தில் வாழும்போது தன்னை மற்றவர்களுக்கு தெய்வமாய் காண்பித்து தன்னை அவர்கள் வணங்கும்படியாகவும் அநேக மனிதர்கள் செய்திருக்கிற ஒரு காலகட்டங்களும் உண்டு. அவர்கள் மரிக்கிற தருவாயில் சொன்ன வார்த்தைகள் சிலர், நான் மரிக்கிறேன், நான் சாகிறேன், ஆனாலும் நான் உயிரோடு எழும்புவேன் என்று அநேகர் சொல்லிவிட்டு மரித்தார்கள். அவர்கள் மறுபடியும் வருவார்கள் என்று ஆயத்தமாய் காத்திருந்து அநேகர் ஏமாந்துதான் போனார்கள். ஏனென்றால் அநேகர் சொன்ன அநேகருடைய சமாதி இன்று வரைக்கும் சமாதியாய் தான் இருக்கிறது. இன்றைக்கு யாருடைய கல்லறையும் திறந்த வண்ணமாய் இல்லை. ஆனால் இயேசு நான் மரித்தாலும் உயிரோடு வருவேன் என்று சொன்னது போல அவர் மரித்து 3ஆம் நாள் சொன்ன விதமாய் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த சொன்ன மனிதர்களுடைய கல்லறைகளிலே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சரீரங்கள் மண்ணோடு மண்ணாக சாம்பலாக அழிந்து போயிருக்கிற சூழ்நிலையில இயேசுவின் கல்லறை மட்டும் இன்றைக்கும் திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் அவர் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு உயிரோடு எழும்பினார். அவர் ஒருவர் தான் உயிர்த்தெழுதலுக்கு உரிய ஒரு மேன்மைக்கு உரிய தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மதத்திலும் உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு பண்டிகையை இதுவரைக்கும் கொண்டாடவில்லை. கிறிஸ்தவர்கள் ஒருவர் தான் உயிர்த்தெழுதல் என்கிற பண்டிகையை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற பண்டிகையை இன்று வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே உயிர்த்தெழுதலுக்கு மேன்மை உள்ளவர், உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்கு உரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு இந்த இடத்திலே நீங்களும் நானும் உட்கார முடியாது. ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால், அவர் மரித்து அவருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது என்றால் நம்முடைய ஆராதனைக்கும் நம்முடைய துதிக்கும் எந்த ஒரு தகுதியுமே இல்லை. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கும் இந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிறோம் என்றால் இயேசு உயிரோடு எழும்பினது நிமித்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறோம் என்றால் அந்த விண்ணப்பத்திற்கு இன்றைக்கும் தேவன் கேட்டு கிரியை செய்கிறார் என்றால் இயேசு உயிரோடு எழும்பினது நிமித்தமே. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நாம் மரித்த இயேசுவை நாம் ஆராதிக்க வரவில்லை, உயிரோடு எழும்பின ஆண்டவராகிய இயேசுவை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேத பகுதியிலே நீங்க பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். இயேசு கிறிஸ்துவை ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சிலுவையிலே அறைந்து அவருடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்கிற ஒரு ரகசிய சீடன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவன் தனக்கென்று ஆயத்தமாக்கி வைத்திருந்த கல்லறையிலே கொண்டு அடக்கம் பண்ணுகிறான். ஒரு வெள்ளிக்கிழமை அந்த ராத்திரி அந்த நேரத்திலே இயேசுவின் சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. மறுநாள் சனிக்கிழமை, அது ஒரு ஓய்வு நாளாய் இருக்கிறபடியால் எந்த யூதர்களும் தன்னுடைய கூடாரத்தில் இருந்து வெளியே வரக்கூடாது. அன்றைக்கு அவர்கள் இருக்க வேண்டும். அதனால் இயேசுவின் சரீரத்திற்கு செய்ய வேண்டிய அவருக்கு செய்ய வேண்டிய சில முறைமைகளை இவர்கள் செய்ய முடியாமல் போய்விட்டது. அதனால் மகதலேனாள் மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீயும் அவளோடு ஒரு சில பெண்களும் தன்னுடைய கரங்களிலே இயேசுவின் சரீரத்தில் பூசுவதற்காக சில நறுமண தைலங்களையும் நறுமண பொடிகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய கல்லறைக்கு நேராக அதிகாலை நேரத்திலே வருகிறார்கள்.
வருகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே. ஹல்லேலூயா. ஆம், அங்கு வெளிச்சம் இல்லை, இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு நேரம். ஒரு விதமான வேதனையோடு அந்த ஸ்திரீகள் தன்னுடைய கரங்களிலே இயேசுவின் சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே பூசுவதற்காக கந்தவர்க்கங்களை கொண்டு வருகிறார்கள். வரும்போதே அவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அவருடைய கல்லறைக்கு முன்பாக ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து அங்கே அடைத்து வைத்திருப்பார்களே, யார் நமக்காக அந்த கல்லை புரட்டி தர முடியும்? எப்படி அவருடைய சரீரத்துக்குள் சென்று அவருடைய சரீரத்திலே நாம் அந்த நறுமண திரவியங்களை பூச முடியும் என்கிற ஒரு கேள்வியோடு தான் இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தூர இடத்தில் வரும்போதே கல்லறையிலே அவர்கள் பார்த்த ஒரு காட்சி, அங்கு கல்லறையில் இருந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் எதிர்பார்த்து வந்தது கல்லறையிலே கல் அப்படியே இருக்கும் என்றுதான். எப்படி புரட்டியும் புரட்டி நாம் உள்ளே சென்றவருடைய சரீரத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகத்தோடு வந்தார்கள். ஆனால் அவர்கள் பார்க்கும்போது கல்லறையில் உள்ள கல் புரட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கு அவர்கள் ஓடி போய் இயேசுவின் கல்லறையை பார்க்கிறார்கள். இயேசுவின் சரீரம் கல்லறையிலே இல்லை. ஹல்லேலூயா. அங்கு வெறுமையாய் துணி மட்டும்தான் இருந்தது. கொஞ்சம் துணிகள் மட்டும் அங்கே இருந்தது. அதை பார்த்துவிட்டு அவர்கள் அப்படியே குழப்பத்தோடு சந்தேகத்தோடு என்ன ஆகியிருக்கும், என்னாச்சு, இயேசுவின் சரீரம் கல்லறையில் இல்லையே என்கிற ஒரு கேள்வியோடு அந்த கல்லறையின் அருகிலே அந்த பெண்கள் நின்று கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த கல்லறையின் பக்கத்திலே திடீரென்று ஒரு மின்னல் அடிக்கிறது போல ஒரு பயங்கரமான பிரகாசம் அந்த கல்லறையின் அருகிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தை பார்த்து பெண்கள் பயந்து அப்படியே தலை குனிந்து தரையை பார்த்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது இங்கே என்று ஒரு கேள்வியோடு நிற்கும் போது அவர்களுக்கு முன்னாலே 2 பிரகாசமான தூதர்கள் நின்று கொண்டு பேசுகிறார்கள். உயிரோடு எழுந்தவரை மரித்த இடத்திலே ஏன் தேடுகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார்கள். அப்படி வைத்தது மட்டுமல்லாமல் பரலோகத்தின் அதிகாரத்தோடு அவர்களுக்கு முன்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று. ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த பெண்கள் மரித்திருந்த சரீரத்தை, இயேசுவின் சரீரத்தை பார்க்கும்படியாக வந்தார்கள். ஆனால் அவர்கள் அறிந்த ஒன்று, அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். நாம் ஆராதிக்கிற இயேசு மரித்தவர் அல்ல, அவர் கல்லறையில் இருக்கிறவர் அல்ல, அவர் உயிரோடு எழும்பின தேவர். அதனால் தான் நாம் இன்று இந்த ஸ்தலத்தில் இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை, ஒவ்வொருவருடைய விசுவாசம் எப்பொழுது ஜீவன் பெற்றது என்றால் இயேசு உயிரோடு எழும்பினது நிமித்தமே. ஹல்லேலூயா. ஆமென். இதை கேட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னா சீசர்களிடம் சொல்லுவதற்காக ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழும்பினார் என்கிற செய்தியை சொல்லுவதற்காக இந்த பெண்கள் எல்லாம் சீசர்களிடம் போய் சொல்லுகிறார்கள். அவர்களும் உடனே வந்து, பாருங்க, இயேசு உயிர் தெழுந்தார் என்று இவர்கள் சொல்லுகிறார்களே, அப்படி என்ன நடந்திருக்கும் என்று பார்ப்பதற்காக கல்லறையை வந்து பார்க்கிறார்கள். அவர்கள் சொன்ன வண்ணமாவே கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருக்கிறது. கல்லறைக்குள் இயேசுவின் சரீரம் இல்லை, கல்லறை வெறுமையா இருக்கிறது, ஏதோ நடந்து விட்டது போல இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தங்கள் இடங்களுக்கு சீசர்களும் மற்ற ஸ்திரீகளும் சென்று விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒருத்தி மட்டும், இயேசு உயிரோடு எழும்பினார் என்றால் இயேசு இப்போ எங்கே இருக்கிறார் என்று தேடத் தொடங்கினாள். ஹல்லேலூயா. இயேசு, நீங்க சொல்றீங்களே இயேசு உயிரோடு எழுப்பி விட்டார் என்று சொல்லுகிறீங்களே, அப்போ இப்போ இயேசு எங்கே என்கிற ஒரு தேடுதலோடு மகதலேனாள் மரியாள் கல்லறையின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறாள். வசிக்கலாமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆம் ஆம். தூதர்கள்
இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்ன பிறகு கூட, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்றால் என் இயேசு எங்கேன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. அவ அதே கல்லறையில் நின்று தேடி கொண்டிருக்கிறா பாருங்க. மரங்களுக்கு பின்னால ஒருவேளை இருப்பாரா, இல்லது வேற எங்கேயும் கொஞ்சம் ஒதுங்கி போயிருப்பாரா, எங்கே இருப்பார் என்று அவ ஒரு தேடுதலோடு ஒரு ஏக்கத்தோடு அவள் இயேசுவை அந்த கல்லறையின் அருகே தேடிக்கொண்டே இருக்கிறாள். அவள் தேடும் போதே அழுது கொண்டே தேடுகிறாள். என் இயேசு உயிரோடு இருக்கும் போதே அவரை எவ்வளவு சித்திரவதை பண்ணின ஜனங்கள் இன்று அவர் மரித்த பிறகு அவருடைய சரீரத்தை என்ன பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ, எங்கு கொண்டு போட்டார்களோ, அவர் உண்மையிலேயே உயிரோடு எழுந்தார், எங்கே இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வியோடு, ஒரு பரிதாபத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு அவ கண்ணீரோடு அழுது கொண்டு அந்த கல்லறையின் அருகே நின்று இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. ஆனா அவளுக்கு அப்ப தெரியல பாருங்க, நான் தேடிக்கொண்டிருக்கிற இயேசு என் பின்னால்தான் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அவ அப்பொழுது அறியல. அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழும்பினார் என்றால் என் பாவங்களை கழுவின அவருடைய அந்த அன்பின் பாதம் எங்கே? என்னை பேர் சொல்லி அழைத்த அந்த அன்பின் சத்தம் எங்கே? என் இயேசு எங்கே என்று அவள் அந்த இடத்திலே அலைந்து திரிந்து தேடிக்கொண்டே இருக்கிறாள். இயேசு அவள் பின்னே ஒரு நின்று கொண்டிருக்கிறாள். அவள் அறியல. அவளுக்குள் இருந்த வேதனை நிமித்தம், அவளுக்குள் இருந்த அந்த கலக்கத்து நிமித்தம் அவளுடைய விசுவாச கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. தன் பின்னால் இருக்கிறது இயேசுதான் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியாதவளாய் அவள் அந்த இடத்திலிருந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். அல்லேலூயா. அவளுடைய பார்வையிலே அவர் ஒரு தோட்டக்காரனை போல் தெரிந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் அவள் பார்க்கிற விதம், அவள் பயத்தோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீர் நிறைந்த அனுபவத்தோடும் அவள் தேடும் போது அவரை இன்னார் என்று அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. இன்று நாம் அநேக நேரத்திலே பாருங்க, வேதனைகளும் நெருக்கங்களும் கண்ணீரும் நிறைந்த ஒரு அனுபவத்திலே இருக்கும்போது இயேசு என்னோடு தான் இருக்கிறாரா என்கிற சந்தேகத்தோடு நாம் அநேக நேரத்திலே இந்த மரியாளை போல அழுது கொண்டே தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள், சூழ்நிலைகள் வரும்போது என் இயேசு என்னோடு தான் இருக்கிறாரா என்கிற கேள்வியோடு அநேக நேரத்தில் அழுது கொண்டிருக்கிறோம். காரணம், நாம் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பெரிதாய் பார்ப்பதின் மூலமாக. இந்த மரியாள் அப்படிதான். இவள் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் இவள் பெரிதாய் பார்த்தது நிமித்தம் இயேசுவை அவள் அறியாமல் இருந்தாள். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய விசுவாச கண்களோடு அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் இயேசுவை தேடுவோம் என்றால் இயேசுவை நாம் கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. அவரை ஒரு மீட்பராய் நாம் பார்க்க முடியும். அவரை நாம் இரட்சகராய் பார்க்க முடியும். அவரை நாம் கண்ணீரை துடைக்கிற தேவாதி தேவனாய் பார்க்க முடியும். ஆனா பிரச்சனைகள் மத்தியிலே அழுது புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் சாதாரண ஒரு தோட்டக்காரனை பார்ப்பது போலதான் நாமும் நம் தேவாதி தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆண்டவர் அவளை கூப்பிடுகிறார். மரியா அந்த ஸ்திரியே என்று கூப்பிடுகிறாள். ஸ்திரியே என்று கூப்பிடும் போது பாருங்க, அவளுக்கு அப்போ புரியல என்ன கூப்பிடுறது இயேசுதான் என்று. அல்லேலூயா. இப்படியே அவ நிக்கிறா பாருங்க. பின்னால இருந்துட்டு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இவ கண்ணீர் விட்டு அழுகிறத பார்த்துட்டு கூப்பிடுறாரு. ஸ்திரியேன்னு சொல்லி கூப்பிடும்போது புரிஞ்சிடல. அப்போ அவ நினைக்கிறா தோட்டக்காரன் தான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மறுபடியும் கூப்பிட்டாரு. மரியாளேன்னு பின்னால நின்று கூப்பிடுறாரு பாருங்க. மரியாளேன்னு கூப்பிட்டதும் அவருடைய இருதயத்தில் ஒரு உயிர் வந்தது. ஓ, என்னை இயேசு கூப்பிடுகிறார். நிச்சயமா என் இயேசு மரிக்கவில்லை. என் இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். என் இயேசு மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் அவர் உயிரோடு கல்லறையிலிருந்து எழும்பி இருக்கிறார். என் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள் வந்தது பாருங்க. அவள் அப்படியே இயேசுவை திரும்பி பார்த்தாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தவராய் மரித்து உயிரோடு எழும்பின ஒரு கிறிஸ்துவை பார்த்த முதல் ஒரு ஸ்திரீயாய் இவள் மாறினாள். அல்லேலூயா. ஆமான். கிறிஸ்துவை தரிசித்த ஒரு ஸ்திரீ தான் இந்த மகதலேனாள் மரியாள். காரணம் என்ன? அல்லேலூயா. ஆமென். அவள் அவருடைய சத்தத்தை சரியாக புரிந்து கொண்டாள். தன்னை பேர் சொல்லி அழைத்ததை அவள் புரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அந்த அளவுக்கு மரியாளுக்கு ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவு இருந்தது.
ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரோடு ஒரு அன்பின் உறவிலே ஒவ்வொரு நாளும் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்ம ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆமென். கண்ணீரின் மத்தியிலும், பிரச்சனை மத்தியிலும், வேதனை மத்தியிலும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு இன்று எங்கே இருக்கிறார் என்றால், உங்க கூட ஒவ்வொருத்தர் கூடையும் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ இயேசுவை பார்த்ததும் நினைத்தார், என் இயேசு மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்து இன்றைக்கு அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்பதை அவள் கண்டு உணர்ந்தாள். ஹல்லேலூயா. அதனால் அவள் எல்லாருக்கும் போய் சொன்னாள், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கிறிஸ்து மரித்தோரில் இருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர். இயேசு உயிரோடு எழும்பினதன் மூலமாக நமக்கு அவர் என்ன காரியத்தை காண்பித்து தருகிறார் என்றால், அவர் எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதே போல அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை நம்புகிற நீங்களும் நானும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம் என்கிற நம்பிக்கை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுத்தது. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதற் பலனானவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தென்னை மரத்தை நீங்க வாங்கி நடுறீங்க. அந்த தென்னை மரம் காய்க்கிறது வரைக்கும் நமக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இது ஏற்ற நேரத்தில் நமக்கு நல்ல தேங்காயை கொடுக்குமா, நல்ல இளநியை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் நம்ம அதை வளர்த்துட்டே இருப்போம் பாருங்க. அது சரியாக காலத்தில் அது நல்ல கனியை கையில் தரும்போது, அந்த இளநியை வெட்டி குடிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், இனி இந்த தென்னை மரம் எனக்கு அந்தந்த நாட்களுக்குரிய அந்த தேங்காயை எனக்கு தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்படி தானே? முதல் கனியை, முதல் தேங்காயை நம்ம கையில் எடுக்கும்போது நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? இந்த தென்னை மரம் இனி எனக்கு தேவையான நேரத்தில் அதன் காலத்தில் உள்ள தேங்காயை எனக்கு தரும். அதுதான் முதல் கனியுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதே போல இயேசு உயிரோடு எழுந்ததுனால நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு தந்திருக்கிற கேரண்டி, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரித்தாலும் உயிரோடு எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. இந்த சரீரம் பாருங்க, இந்த சரீரம், இந்த மண்ணான சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும். ஹல்லேலூயா. ஆனால் அழியாத ஒன்று நமக்குள் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆத்துமா என்கிற ஒன்று. ஹல்லேலூயா. அழியாத ஒன்று. இந்த மண்ணான சரீரம் அழிந்து விட்டால் கூட அழியாத ஆத்துமா ஒரு நாள் உயிரோடு எழும்பும் என்கிற ஒரு நம்பிக்கையை இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மண்ணான சரீரம் பாருங்க, நம்ம நிச்சயமா ஒரு நோயினாலேயோ இல்லது நம்முடைய வயசு முதிர்ச்சியின் நிமித்தமோ ஒரு நாள் அழிந்து போகும், மரித்து விடும். ஹல்லேலூயா. இந்த மரணத்துக்கு முன்னால யாரும் நிற்க முடியாது. நல்ல படிச்சவங்களோ, பணபலமோ, அதிகாரம் உள்ளவங்க, ஆள் பலமோ, அளவு உள்ளவங்களோ, அந்தஸ்து உள்ளவங்களோ இந்த மரணத்துக்கு முன்னால நிற்க முடியாது. ஏன்னா மரணம் மிகவும் சக்தி உள்ளது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மரணம் மிகவும் சக்தி உள்ளது. ஆனா அந்த சக்தி உள்ள மரணத்தையும் இயேசு ஜெயித்து உயிரோடு எழும்பினார். எதற்காக என்றால், நீங்களும் நானும் அந்த மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அதனால இந்த சரீரம் பாருங்க அழிஞ்சி போனா கூட நாம ஒரு நாள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மரித்த நம்ம ஒரு நாள் எல்லோரும் உயிரோடு எழும்புவோம். ஹல்லேலூயா. ஆமா, உயிரோடு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் மத்திய ஆகாயத்திலே எக்கால சத்த துனியோடு வரும்போது பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு நொடி பொழுதிலே எழும்புவோம். இந்த நிச்சயத்தை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நேற்றைக்கு ராத்திரிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்க போயிருப்பீங்க இல்லையா? சாப்பிட்டுட்டு தூங்க போனீங்க. என்ன ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும், காலையில் நான் எழும்புவேன். ஆமென். அந்த ஒரு நம்பிக்கையோடு தானே நம்ம தூங்க போயிருப்போம். அப்படி தானே? இல்லை யாராவது பயந்துட்டு, ஐயோ நான் தூங்க போகிறேன், நான் காலையில் எழும்பிடுவேனா அப்படின்னு உள்ள சந்தேகத்தில் யாராவது போய் தூங்குனோமா? நேற்றைக்கு நைட்டு அப்படி யாராவது தூங்குனீங்களா? உங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்குது. இயற்கையாகவே ஆண்டவர் உங்களுக்குள்ளால அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு. நம்ம உறங்குனா
எழும்புவோம். லேலுயா. ஆமாம். அது பாருங்கள், சிலரெல்லாம் பார்த்தீங்க ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போதே ஆமாம் காலையில் 5 மணி தான் எழும்பணும். சிலர் இன்னைக்கு பிள்ளைங்களை லீவு தான் 7 மணிக்கு எழும்புனா போதும் இல்லையா? சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழும்புனதும் ஆமாம் இட்லி மாவு ஆட்டி வச்சுருக்கேன், சட்னி போடலாமா, சாம்பார் போடலாமா, ஃப்ரிட்ஜில் காய்கறி இருக்குதா, பருப்பு இருக்குதா, இதுதான் ராத்திரிக்கு நமக்கு ஓடும். யாருக்குமே எழும்புனான்னு உள்ள எண்ணம் ஓடவே செய்யாது. அல்லேலூயா. ஆமாம், அவ்வளோ கேரண்டி உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறேன். உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் ஒரு கேரண்டியை தருகிறது. அழிந்து போகிற அந்த சரீரம் ஒரு நாள் செத்தா கூட நீ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பட்டார்னு உன் பேரை சொல்லி கூப்பிடும்போது எழும்புறது போல உன் காதுல அவர் வரும்போது ஒரு எக்கால சத்தம் கேட்கும் பாரு. அந்த நொடி பொழுதிலே அழிந்து போகிற இந்த சரீரத்தோடு நீ எழும்ப மாட்ட. இயேசு எப்படி கல்லறையில் இருந்து மகிமை உள்ள சரீரமாய் எழும்பினாரோ அதே போல அழியாத மாசில்லாத வாடாத சரீரமாய் நீயும் நானும் எழும்புவோம் என்கிற ஒரு நம்பிக்கை இயேசு நமக்கு தந்தார். இயேசு சொல்ற, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்து வெற்றி சிறந்தவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, மரியாள் அந்த இயேசுவை தேடினாள். பாருங்க, தேடும் பொழுதே அவள் கண்டு கொண்டாள். நீங்க உண்மையாய் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க தேடுவீர்கள் என்றால் நீங்க தேடும் பொழுதே கண்டு கொள்ள முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு கல்லறைக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்ல. அவரை நோக்கி முழு இருதயத்தோடு யார் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய அருகாமையிலும் ஓடி வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு நல்ல தகப்பன் தான் உயிரோடு எழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போன இயேசுவை நாம் ஆராதிக்கவில்லை, மரணத்தை ஜெயித்தவரை நாம் ஆராதிக்கிறோம். அந்தகாரத்திலே வாசம் பண்ணுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை, ஒளியினிடத்திலே வாசம் பண்ணுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எந்த மரணமும் அவராய் கட்டி வைக்க முடியவில்லை. பிசாசு நினைச்சாம் பாருங்க, சிலுவையிலே இயேசு மரிச்சதோ, இயேசு சிலுவையிலே ஜீவன் போனதும் பிசாசு நினைச்சான் இயேசு தோற்று விட்டார் என்று. ஹல்லேலூயா. ஆமென். நம் தேவன் தோற்று போனவர் அல்ல, பிசாசை தோற்கடித்தவர், சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினவர். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின மாத்திரத்திலே பிசாசின் அஸ்திபாரம் அசைந்தது. பாருங்க, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டது. அன்றைக்கே அவனுடைய அதிகாரத்தையும் அவன் கரத்தில் இருந்த திறவுகோலையும் இயேசு தன்னுடைய கரத்திலே வாங்கினார். இன்றைக்கு நம்முடைய ஜீவனின் அதிபதியாய் உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாலியாங்கி சோ என்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர், அவரிடத்தில் புத்த மதத்தில் உள்ள ஒரு விசுவாசி ஒரு மனிதர் வந்து கேட்டாராம், ஐயா நாங்கள் வந்து எங்களுடைய புத்தரை எங்கள் தெய்வத்தை நாங்கள் தரிசிக்கணும்னு சொன்னால் புத்தர் கோயிலில் போய் நாங்கள் பார்ப்போம், அங்கே புத்தருடைய சிலை இருக்குது, அந்த சிலையை நாங்கள் பார்த்து அவரை தரிசிச்சுட்டு வருவோம். அப்போ நாங்கள் புத்தரை பார்க்கணும்னா புத்தர் கோயிலில் போவோம், அப்போ நீங்கள் சொல்கிற இயேசுவை பார்க்கணுன்னா எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, இயேசு வந்து ஒரு மனுஷனோ ஒரு இடத்துல உட்கார்றது ஒரு மனுஷனோ ஒரு விக்கிரகமும் இல்லை, அவர் சர்வத்தையும் ஆளுகிற சர்வத்திலும் வியாபித்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட கல்லறையிலோ ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்திலேயோ அவர் இருக்கிறவர் அல்ல, அவர் சர்வத்திலும் வியாபித்து இருக்கிறார் என்று சொன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியலையா, இது என்ன சர்வத்திலும் வியாபித்திருக்க, நமக்கு கூட புத்தர் இப்படி இருப்பார்னு ஒரு உருவம் தெரியுது, ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு, இவருக்கு சரியா புரியலை. அது எப்படி ஐயா நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் கூடயும் இயேசு இருக்காருன்னு சொல்கிறீங்க, உங்கள் மனைவி கூடயும் இயேசு இருக்காருன்னு சொல்கிறீங்க, உங்கள் சபை விசுவாசிகள் எல்லாரும் கூடயும் இயேசு கூடயே இருக்காருன்னு சொல்கிறீங்க, எப்படி ஒரு இயேசுவால் எல்லாரும் கூட இருக்க முடியும்?
ஹல்லேலூயா. இப்போ இவர் நினைச்சாரு, இவனுக்கு நீ சொல்லி ஒன்றையும் புரிஞ்சிட மாட்டான். ஒரு ராத்திரி நேரம் பாருங்க, வா நீ என் வீட்டுக்கு வான்னு சொல்லி அந்த மனுஷனை கையை பிடிச்சி இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் இந்த ஊழியக்காரர். அப்போ அவர் வீட்டில் போயிட்டு சொல்கிறார், வானத்தை பாருன்னு சொன்னார். என்ன தெரியுது வானத்தில்? ஆமாம், நிலா தெரியுது. அந்த நிலாவை பாருங்க, பார்த்த இல்லையா? இப்போ நீ பாரு, அந்த அவருக்கு வீட்டில் உள்ள அந்த கிணற குனிஞ்சு பார்க்க சொன்னார். இங்கே தெரியுதா, அந்த நிலா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஹல்லேலூயா. ஆமாம் தெரியுது ஐயா. சரி நீ இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த வீட்டில் உள்ள கிணற காட்டி கொடுத்தார். அங்கேயும் தெரியுது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நீ எத்தனை கிணத்துல போய் பார்த்தாலும் நிலா தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் தான் இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்தாலும் யாரெல்லாம் அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நோக்கி பார்க்கிறார்களோ அவருக்குள்ளெல்லாம் அவர் வாசம் பண்ண வல்லமை உள்ளவர். அவர்களோடு அவர் இருக்க போதுமானவர். அவருடைய கண்ணீரெல்லாம் அவர் காண்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் அங்கே வீற்றிருந்தாலும் உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவருடைய அருகிலும் வந்து அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்று மரியாளுக்கு பின்னால இயேசு நின்று கொண்டதை மரியாள் காணவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறதை நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. என் கண்ணீரை இயேசு காண்கிறாரா? என் கவலையை பார்க்கிறாரா? என் வேதனையை பார்க்கிறாரா? இந்த கேள்வியோட தான் நம்ம அநேக நேரத்தில் இருக்கிறோம். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகார் வனாந்தரத்திலே தம் பிள்ளையும் அவளும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். தண்ணி தாகத்தினாலே எனக்கு கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுகிற நிலைமையில அழுது கொண்டிருக்கும் போது ஆகாரை என் தேவாதி தேவன் கண்டார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறவர். நம்மோடு இருக்கிற ஒரு நல்ல தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இங்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து சீசர்கள் எல்லாருமே போயிட்டாங்க பாருங்க, ஸ்திரீகள் எல்லாருமே போயிட்டாங்க. ஆனாலும் அவள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு அவள் அந்த இடத்துல நின்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தேவ ஜனமே, எந்த சூழ்நிலையில ஒரு பிரச்சனைகள் மத்தியில நமக்கு ஒரு பதில் கிடைக்கலன்னா ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஆண்டவர் செய்யறது வரைக்கும் அந்த இடத்துல நின்று போராடணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போதுமானவர், அவர் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யோபு பாருங்க, எல்லாம் அழிஞ்சிட்டு யோபுவோடைய வாழ்க்கையில மனைவி கூட சொன்னா, நீர் செத்து போயிரும், ஆண்டவரை தூசிச்சுட்டு செத்து போயிரும் சொன்னா யோபுவோடைய மனைவி. எல்லாம் இழந்த நிலைமையில நண்பர்கள் எல்லாம் அவதூறா பேசி கொண்டிருக்கிறாங்க, உடம்பெல்லாம் அழுகி நாறுது. அந்த நேரத்தில் யோபு சொன்ன ஒரே வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு தெரியுது உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட இருக்கிறார். நமக்கு அந்த விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. அவ்வளவு எல்லா சொத்து சோகம் மேன்மை ஆஸ்தி எல்லாம் அழிஞ்ச நேரத்தில் கூட ஒருத்தனால இந்த வார்த்தை சொல்ல முடியும்னா நமக்கும் உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட அந்த வார்த்தையை சொல்ல முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. பிரச்சனையை பார்த்து மரியாளை போல அழுதுட்டே நிற்காதுங்க. பிரச்சனையின் மத்தியிலும் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்க கண்டுகொள்ளுங்க. இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ சொல்லணும், பிரச்சனை மத்தியில் சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க சொல்லி சொல்லி அரைக்கணும். என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கார், அவர் சாகல்ல. ஹல்லேலூயா. இயேசு சாகல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். உயிரோடு எழுந்த இயேசு என் கூட தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படி சொல்ல 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 பாருங்க, பிசாசுடைய அஸ்திபாரத்தை கர்த்தர் உடைப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி பிசாசின் அஸ்திபாரத்தை, பிசாசின் கட்டுகளை உடைத்து எழும்பினாரோ, இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்க உங்க வாழ்க்கையில சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் இந்த தடையை இயேசு உடைக்க போதுமானவர். உங்க கண்ணீரை இயேசு துடைக்க போதுமானவர். என் இயேசு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்ல சொல்ல உங்க கட்டுகளை அவர் அறுத்து உங்களுக்கு அவர் விடுதலை தர போதுமானவர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை அவர் சாட்சியாய் மாற்ற போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாயிலும் என் வாயிலும் பிரச்சனை பெருசா இருக்கக்கூடாது, பிரச்சனையை பெருசா பார்க்க கூடாது. தேவஜனமே, இந்த வார்த்தை விசுவாசத்தோட யோபு போல சொல்லுங்க. யோபு சொன்னாரு, நமக்கு தெரியும் யோபுடைய வாழ்க்கையில நீங்க யாரு என்ன சொன்னாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னார் பாருங்க, இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையா யோபு திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
நம் வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசித்து என் தேவன் என்னோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்கிற வார்த்தையை சொல்ல சொல்ல எல்லா ஆசீர்வாதத்தை நாம் படிப்படியாக சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மளோடு பேசினதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம ஒவ்வொரு நாள் நம்மோடு கொண்டு நாம் செல்லுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மேலான காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.